ஹாய் மக்களே, வெல்கம் டு another வீடியோ. தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சேட்டலைட் பில்ட் பண்ண போகிறோம். சேட்டலைட் பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ யூ மே ஹாவ் அ டவுட், என்னடா இவங்க உளறிக்கிட்டு இருக்கான்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். அதுதான் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். இப்போ ஃபைனல் இயர், இன்னும் ஒரு மாதத்தில் வந்து டிகிரி கிடைக்க போகுது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் மேஜர் ஆஃப் த டைம் ஐ ஸ்பெண்ட் வித் தீஸ் எலக்ட்ரானிக்ஸ் கூட தான் நான் வந்து மேஜர் அமௌண்ட் ஆஃப் டைம் நான் காலேஜ்லேயும் சரி இல்லை என் ஃப்ரீ டைம்லையும் சரி நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வித் தீஸ் நாலேஜ், அது மட்டும் இல்லாமல் என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு வீடியோ வச்சு நான் வந்து ஒரு சேட்டலைட் பில்ட் பண்ண போகிறேன். த மெயின் மோட்டோ ஆஃப் திஸ் சேட்டலைட் இஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபீல் ஆஃப் லான்ச்சிங் த சேட்டலைட். அவ்வளோதான். மற்றபடி வந்து உலகத்தை காப்பாற்ற போகிறோம், உலகத்தில் என்ன நடக்குது அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ ஹவு த சேட்டலைட் ஒர்க்ஸ், எப்படி வந்து ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் அளவுக்கு இல்லாமல் எனக்கு தெரிஞ்சதை வச்சு என்னால் என்ன முடியுமோ அதை வச்சு நான் பில்ட் பண்ணி லான்ச் பண்ண போகிறேன். ஸோ திஸ் வீடியோ வில் பி இன் 2 parts. ஒன், இது ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த பிளான். இந்த பிளான் மட்டும்தான் நான் இந்த பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் பில்டிங் ப்ளஸ் லான்ச்சிங் ரெண்டும் சேர்ந்துருக்க போகுது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சேட்டலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மேஜர் 2 parts வேணும். ஒன்று டேட்டா கலெக்ஷன் யூனிட், இன்னொன்று டேட்டா ரிசீவர். பேசிக்காக எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த டேட்டா கலெக்ஷன் அண்ட் டேட்டா ரிசீவரை வந்து டேட்டா கலெக்ஷன் யூனிட் வந்து இந்த சேட்டலைட்குள்ளே இருக்கிற டிவைசஸ் இதுதான் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணும். டேட்டா ரிசீவ் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு ஆண்டனா யூனிட் மூலியமாக டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து சிமுலேட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து டேட்டா கலெக்ஷன் அண்ட் டேட்டா ரிசீவருக்கு வந்து நம்ம மல்டிபிள் யூனிட் சூஸ் பண்ணலாம். லைக் லோரா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மற்ற கனெக்டிவிட்டி சோர்ஸஸ் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்காது. பட் லோரா நம்மளுக்கு கிடைக்கும். விச் மீன்ஸ் இன் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் கூட நம்மளுக்கு வந்து லோராவில் இருந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிட் ரிசீவ் பண்ண முடியும். பட் நான் லோராவை இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட இப்போ வந்து பட்ஜெட் கிடையாது. லோரா மாடியூலே நம்மளுக்கு வந்து ஒரு 1000 rupees கிட்ட வந்துடும், 1500 rupees கிட்ட வந்துடும். பட் ஐ வாண்ட் டு மேக் திஸ் இன் பட்ஜெட். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இந்த டேட்டா கலெக்ஷன் யூனிட்டையும் டேட்டா ரிசீவர் யூனிட்டையும் ரெண்டுத்தையும் வந்து சேவ் பண்ண போகிறோம். எப்படின்னா, கலெக்ட் பண்ணி டேட்டாவை வந்து நம்ம வந்து ஒரு எஸ்டி கார்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். எஸ்டி கார்டில் டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம். இது டேரெக்டாக இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஸோ எப்போ நம்மளுக்கு வந்து சேட்டலைட் நம்ம கை கிடைக்குதோ அந்த டைமில் வந்து நம்ம அதில் இருக்கிற டேட்டா வந்து எடுத்துக்கலாம். த மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் இஸ், இன்கேஸ் நம்ம வந்து சேட்டலைட்டை வந்து எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமோ இல்லை வந்து எங்கேயாவது வந்து தொலைஞ்சிருச்சுன்னா, யூ ஓன்ட் பி ஏபிள் டு கலெக்ட் தட் டேட்டா. ஸோ டேட்டா வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜை வந்து எப்படி நம்ம இது பண்ணலான்னா, நம்ம வந்து சேட்டலைட்டை வந்து லொக்கேட் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஜிபிஎஸ் மாடல் யூஸ் பண்ணணும். ஆனால் இதில் வந்து நம்ம ஜிபிஎஸ் மாடல் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்ட்டு நம்ம லான்ச்சிங் டேயில் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணால் அப்போ புரியும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம டேட்டா கலெக்ஷனுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் when we speak about data collection, டேட்டா கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராசஸராக நம்ம வந்து ESP32 தான் யூஸ் பண்ண போகிறோம். ESP32 இஸ் த மெயின் ப்ராசஸர் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் கூட நம்ம வந்து மற்ற சென்சார் லைக் ஹியூமிடிட்டி சென்சார், அதுக்கப்புறம் அங்கே டெம்பரேச்சர் சென்சார், மற்ற இன்னும் சில சென்சார்ஸை வந்து இது கூட இன்டகிரேட் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை வந்து நம்ம டைரெக்டாக வந்து
எஸ்டி கார்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸை எப்படி பண்ணலாம்னா, நம்ம வந்து டேரெக்டாக வந்து இந்த மாதிரி எஸ்டி கார்டு ரீடர் மாடியூலோ ரைட்டர் மாடியூலில் நம்ம எஸ்டி கார்டு ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஒரு இஎஸ்பி கூட கனெக்ட் பண்ணோன்னா, நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி இதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம டேட்டாஸ் வந்து இந்த எஸ்டி கார்டில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ we can able to retrieve the data when we receive the satellite. ஸோ லான்ச்சிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா, இங்கே தான் மேஜர் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே வந்து நம்மளால் வந்து நம்மளோட ஹோம்மேட் ராக்கெட்ஸோ இல்லை எதையும் வந்து நம்மளால் லான்ச் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து ரெகுலேஷன்ஸ் இருக்குது இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். நான் இருக்கிற லொக்கேஷன் சரௌண்டிங்கில் ஒரு 50 கிலோமீட்டர் ஆஃப் சரௌண்டிங், நான் இருக்கிற லொக்கேஷனுக்கும் ஒரு 50 கிலோமீட்டர் ஆஃப் சரௌண்டிங்க்கும் 50 கிலோமீட்டர் சரௌண்டிங் ரேடியஸ்க்கும் எந்த ஏர்போர்ட்ஸோ இல்லை வந்து இந்த ஏர்ட்ரம்ஸோ எதுவும் கிடையாது. ஸோ ஐ கேன் ஏபிள் டு டூ இட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து நான் எனக்குன்னே ஒரு லிமிட் வச்சுருக்கேன். ஜஸ்ட் கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து நம்ம ராக்கெட்டை வந்து நம்ம லான்ச்சிங் சிஸ்டம் வந்து எவ்வளோ வரைக்கும் போக போகுதுன்னா 1 கிலோமீட்டர் ஆஃப் ரேஞ்சுக்கு மட்டும்தான் போக போகுது. ஸோ ஜஸ்ட் இந்த 1 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்க டேட்டாஸை மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த டேட்டாஸை மட்டும்தான் வச்சு நம்ம வந்து இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹவு திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டரே எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட்னு தெரியல. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹாட் ஏர் பலூன். ஹாட் ஏர் பலூனை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் ஹாட் ஏர் பலூனை தான் நம்ம வந்து இங்கே வந்து லான்ச்சிங் வெஹிக்கலாக யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட சேட்டலைட்டை வந்து நம்மளுக்கு ஏற்ற ஒரு ரேஞ்சில் போய் நிறுத்தி வைக்க போது, அங்கே இருக்கிற டேட்டாஸை கலெக்ட் பண்ண போது, ஒன்ஸ் நம்ம வந்த பின்னாடி அந்த டேட்டாஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த பிளான், திஸ் இஸ் வாட் த பிளான். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன பிளான்னு புரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த பிளானை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இதுக்கான ஆல்ரெடி சில காம்பனன்ட்ஸ் வந்து எங்கிட்டே இருக்குது. லைக் நான் வந்து உங்களுக்கு காமிச்ச இந்த கார்டு ரீடராக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த ESP32 இருக்கட்டும், எல்லாம் சில மாடியூல்ஸ் வந்து எங்கிட்டே இருக்குது. இன்னும் சில மாடியூல்ஸ் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ்க்கு தேவையான மாடியூல்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு தேவையான ஒரு கேஸை வந்து நம்மளே தான் 3D பிரிண்ட் பண்ண போகிறோம் வித் திஸ் 3D பிரிண்டிங் பென். ஆல்ரெடி அந்த 3D பிரிண்டர் இப்போ ஒர்க் பண்ணுறதில்ல, ஸோ வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் வி கோனா யூஸ் திஸ் 3D பிரிண்டிங் பென்னை வச்சு தான் நம்ம வந்து இப்போ இதுக்கு தேவையான வந்து ஒரு கேஸிங்கை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பிளான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் சிஸ்டம் எப்படி வந்து நம்ம ஃபுல் இதை கம்ப்ளீட் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் எப்படி இதை வந்து லான்ச் பண்ண போகிறோன்ற ஃபுல் லான்ச் பண்ண டேட்டா கலெக்ட் பண்ணுற ஃபுல் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. See you next video. Tata.